பார்க்க போறோம்னா ஒரு குட்டி ரீக்ரியேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னா கில்லி மூவி, கில்லி ரீ-ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதுல இருந்து ஷலலா பாட்டு நாங்கள் ரீக்ரியேட் பண்ண போறோம். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ண போறது இல்லை, வீட்டில் எங்க கிட்ட இருக்க பொருட்களை வச்சு நாங்கள் பண்ண போறோம். ஸோ யாருக்கு நாங்கள் மேக்கப் பண்ண போறோம்னா இந்த மேடத்துக்கு தான் நாங்கள் மேக்கப் பண்ண போறோம். இவங்க தான் வந்து த்ரிஷா ஃபேன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் வந்து இவனை என்ன சொல்றது சரி வாங்க என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இதுதான் அந்த திங்ஸ். ஒயிட் பிளவுஸ், ஒயிட் தாவானி கட்டிச்சு, பட் எங்களுக்கு ஸ்கர்ட் கிடைக்கல. ஸோ இருக்கிற திங்ஸை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த பிளவுஸ் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் அது எந்து. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி திங்ஸ், கம்பல், பேங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. சரி இப்போ ஒரு குட்டியான டிரான்ஸ்மிஷனை போய் பார்த்துடலாம். குட்டி த்ரிஷா, குட்டி த்ரிஷாக்கு கொஞ்சம் டிங்கரிங் வேலை பார்த்துட்டு எங்க அம்மா ஜிமிக்கி கம்பல் எங்க அப்பா கொண்டுட்டு போனான் அப்படின்னு எனக்கு எங்க அம்மா ஜிமிக்கி கம்பல். இப்போ நம்ம ஒத்த பின்னல் போட்டுருவோம். த்ரிஷா மேடம், வாவ் உன்சி கொஞ்சம் லைட்டா நான் ஓகே நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீ டான்ஸ் ஆடுறத பொறுத்து தான் இருக்கு. உன்னால முடியுமா? எஸ். கேமராமேன் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் லொகேஷன் தேடி போக போகிறோம். த்ரிஷா மேடமும் ரெடியாக இருக்காங்க. போலாமா? பாருங்க, த்ரிஷாவோட அசிஸ்டன்ட் கேமராமேன் த்ரிஷா, கோரியோகிராஃபர் வச்சுக்கோங்க, ஏதாவது வச்சுக்கோங்க. வாங்க இப்போ லொகேஷனுக்கு போகலாம். எங்க அம்மா கோரியோகிராஃபர்ல எங்கள் கேமராமேனும் குட்டி த்ரிஷாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நானும் அசிஸ்டண்ட்டும் கொடை பிடிச்சிட்டு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம். லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சாச்சு. த்ரிஷாவை ஓடவும் விட்டாச்சு. கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்காங்க. இதான் எங்களோட லொக்கேஷன். ஐயோ கேமராமேன் இப்படி த்ரிஷாவை திட்டுறீங்க. ஐயோ இது ஸ்மால் த்ரிஷாங்க. ஓ பண்ணு பண்ணு இப்போ பண்ணு பண்ணு இப்போ பண்ணு. அது சாலால பண்ணு, சாலால பண்ணு. கேமராமேனோட கஷ்டத்தை பாருங்க. மரத்து மேலே இருக்காங்க இந்த ஹீரோயினி மேடத்தை எடுக்கிறதுக்காக. அசிஸ்டன்ட் மேடம் பாட்டு ப்ளே பண்ணுங்க. திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமை துறையே வந்துட்டான் பாரு. குட்டி த்ரிஷா டச்சப் ஓவரா? டேக் போலாமா? டச்சப் கேர்ள் எதுவுமே பண்றது இல்ல, எல்லாமே வந்து கோரியோகிராஃபர் ப்ரொடக்ஷன் மேடமே பண்றாங்க. நான் தான் இவ்வளவு நேரம் பேக் எடுத்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ளே அசிஸ்டன்ட் டச்சப் கேர்ள் வேஸ்ட். கேமரா பாரு. வெளிச்சமே இல்லக்கா மூஞ்சில கருப்பத்துக்கு வந்த சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. பண்ணு பென் பண்ணு. 2 hours later. 5 hours later. Two 2,000 years later. பாருங்க, ஹீரோயின் மேடம்க்கு வந்து ஜூஸ் வாங்குறதுக்காக அசிஸ்டன்ட் கிளம்பியிருக்காங்க. என்னெல்லாம் நடக்குது பாருங்க. ஹீரோயின் மேடமோட அலப்பறை இன்னும் முடியல. ஹீரோயின் மேடம், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க ஹீரோயின் மேடம் இதில் நடிக்கிறதுக்கு. குட்டி த்ரிஷா
அவர்கள் இந்த கதையில இந்த சாங்குக்கு நடிக்கிறது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மேடத்துக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு சைக்கிளை சிட்டா பறந்துட்டாங்க. எடுத்தது கொரியோகிராஃப் பண்ணது அது வந்து இனிமே எடிட் பண்ண போறது எல்லாம் நாங்க. ஆனா அவ பாருங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டான் டயர்ட் ஆயிடுச்சு. எஸ் சோ sad. நீ பார்க்கறதுக்கு ஏசமா இருக்கா பக்கி மாதிரி இருக்கு. அம்மா நல்லாவே. ஸோ நாங்கள் தான் டயர்ட் ஆனோம். ஸோ அவன் என்னோ டயர்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். சோ sad. ஸோ சேட் தான். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.